நான் சொல்ல ஒரு பெரிய சீக்கிரம், நம்மளே தாழ்மையாக நினைக்கணும், தாழ்மையாக சிந்திக்கணும். ஏசு கிறிஸ்து தாழ்மையாக தான் சிலுவையின் கோலம் எடுத்தார். ஆனால் அதே பிசாசு பெருமையினால விழுந்து போனான்னு வாசிக்கிறோம். அந்த பெருமை குணம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கள் அல்ல, பிசாசுக்கு கீழ்ப்படுகிறீங்க. ஆனால் அந்த தாழ்மை குணம் உங்களுக்குள்ளே இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம நிற்கிறோம். இந்த டெஸ்ட் யார் பண்ணணும்னா இன்னொருத்தர் பண்ண மாட்டாங்க, நம்மளே நமக்கு என்ன செஞ்சுக்கணும், செய்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த பரீட்சை நம்மளே வச்சுக்கணும். நான் தாழ்மையாக இருக்கிறேன்னா எனக்குள்ள பெருமை இருக்குதா? பெருமையான சிந்தை எனக்கு வேண்டவே வேண்டாம். தாழ்மையுள்ள சிந்தையால் எனக்குள்ள ஒரு அலங்கரிப்பு உண்டாகணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும்.